கேரக்டர்ஸ் இப்போ தான் இருக்குது. பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. வேற எதுனா ஒரு சுருளவு மட்டும் இல்லை. செம்ம ஃப்ராக்ரன்ஸ், சரியான ஸ்மெல்லு. உடம்புலாம் இது பர்வதமலை. பர்வதமலைனாலே மிக கடினமான பயணம். இந்த கடினமான பயணத்தை என்னால் இயன்ற அளவிற்கு உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். பர்வதமலையில எங்களுக்கு கிடைச்ச பல அற்புதமான அனுபவங்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்மீக பயணம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் 4:30 மணிக்கெலாம் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து போகிறதுக்கு 2-3 வழி இருந்தாலும் நாங்கள் தேர்ந்தெடுத்த வழி, நீங்கள் திண்டிவனம் பைபாஸில் போயிட்டு மேல்மருவத்தூரில் ரைட் கட் பண்ணிக்கணும். அங்கேருந்து வந்தவாசி, சேத்பட், அதுக்கப்புறம் போலூர் நீங்கள் ரீச் ஆகிடலாம். போலூரில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு தென்மாதிமங்கலம் வில்லேஜ் வந்துடும். இந்த வழியில் உங்களுக்கு ரோடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல வியூ கிடைக்கும். ரொம்ப அழகான இடங்கள்லாம் நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த தென்மாதிமங்கலம் அப்படின்றது பர்வதமலைக்கு போகிறதுக்கான படிக்கட்டு பாதை அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு இந்த காட்டு வழி பாதை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால கடலாடி அப்படின்ற கிராமம் வழியாக போகிற காட்டு வழி பாதையில் தான் நாங்கள் போகலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்துருந்தோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலூர் அப்படின்ற இடத்துக்கோ இல்லை திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு இங்கே வர்றதுக்கான பஸ் வசதி எல்லாம் இருக்குது. அந்த ஊர் மக்கள் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கான வழி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப அன்பாக உங்களை வந்து உபசரிப்பாங்க. இந்த கடலாடி கிராமத்திலேருந்து பர்வதமலை எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றத பாருங்கள். காலையில் 8:30 மணிக்கெலாம் நாங்கள் இந்த மௌன யோகி விடோபானந்தா சுவாமிகள் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே எங்களோட வாகனங்களை நிப்பாட்டிக்கிட்டோம். காருக்கு 50 ரூபாவும் பைக்குக்கு 10 ரூபாவும் வாங்குறாங்க. ஆனால் இந்த பணம் வந்து மலை ஏற வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இவங்க உணவளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே உணவு பரிமாறப்படும். இந்த மௌன யோகியை பற்றின முக்கியமான சில தகவல்களை இந்த மடத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பார். அதையும் பாருங்கள். 2 பாதை போகுது. இந்த ஆசிரமத்திலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த கடை இருக்கும். அந்த கடையை ஒட்டின பாதையில் போங்க. நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்குப்பா. ரொம்ப நிசப்தமான அமைதி, பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்குது. நீங்கள் இயற்கை விரும்பியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சரோட வந்து கனெக்ட் ஆக கற்றுக்கணும். ஸோ நேச்சர் கிவ்ஸ் அஸ் த பெஸ்ட் ஹீலிங். லெமன் கிராஸ் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகள்லேருந்து வர வாசம், இதோட காற்று வந்து நம்மளை வந்து சூப்பராக ஹீல் பண்ணோம். இந்த வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான உயரம் சுமார் 4560 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வர்றதே வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 9 o'clock போல் ஆகிடுச்சு. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இந்த டைமே கீழே இறங்கிட்டாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. போகிற வழியெல்லாம் உங்களுக்கு குறியீடுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சிவலிங்கமும் விநாயக பெருமானையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. ஓம் நம சிவாய. அவங்களுக்கு விபூதி அபிஷேகம் பண்ண பிறகு நாங்களும் பட்டை தரித்துட்டு பொறுமையாக இந்த மலையை ஏற ஆரம்பித்தோம். வெயில கொஞ்சம் இல்லாமல் பண்ணு சிவா. இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை இறைவன் செவிகளுக்கு எட்டுச்சா இல்லையான்றத நாங்கள் மலை ஏறினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். மக்கள் பாதையில் வந்து இந்த மாதிரி கற்களை வைத்து வீடுகள் கட்டியிருந்தாங்க. இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இந்த செயலை தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை உறுதியாக நம்பி அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கும். இதை தான் மக்கள் வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அதை கேலி கிண்டல் செய்வதுண்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இதுதான். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் இந்த இயற்கையோடு நம்மளாம் கனெக்ட் ஆகணும்ல. இந்த மலை காடு இந்த வாசனை மேலே படணும்ல. அதுக்காக தான் இந்த ட்ரெக்கிங்லாம்.
இந்த மலை ஏறுறதுக்கு 2 பாதை இருக்குது. ஒரு பாதை இந்த மண் பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதை, இன்னொன்று படிக்கட்டு பாதை. ஆரம்பத்தில் இருந்து அப்படியே மண் பாதை கொஞ்சம் தூரம் வந்தது. அதுக்கப்புறம் லிட்ரலாக அப்படியே இந்த மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். 5 இளநீ சாப்பிடுங்க. சாப்பிட்டே ஆகணுமா? ஆமாம். அன்பு கட்டளை. அதாவது இந்த மாதிரி பர்வதமலை பாதையில் வந்து கடை வச்சுருக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். விலை அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லாமல், இவங்க எல்லாமும் சிவபெருமான வச்சு தானே இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அவரை நம்பி தானே எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் எங்கே எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பாருங்கள். வெள்ளையா இருக்கீங்க, இளநீ வெள்ளையா இருக்கு. ஐயோ, வெள்ளையா இருக்கான், என் மனசும் வெள்ளையா தான் இருக்கு. இந்த இளநீ முன்ன மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தோமா, ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க எங்களுக்கு. ஏதாவது ஒன்று குடிச்சு தான் போகலை, இவ்வளோ தூரம் வரீங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு ஒரு வாங்கி எதுவும் சாப்பிட போறீங்க. அப்புறம் யாரான்னு பார்த்தா இந்த மேடம் தான். இந்த மேடம் காமிங்க, ஹாய் சொல்லுங்க. மேடம் இப்போ ஒரு சேல் போட்டாங்க, காலையில் ஓப்பனிங் சேல் 250 rupees சேல் பண்ணிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு? அதான் சொன்னேன், அவ்வளோ மாதிரி ஸ்வீட்டாக இருக்குங்க. செம்ம ஸ்வீட்டுப்பா, சான்ஸே இல்லை. இதெல்லாம் நாட்டு இளநீ, செம்மையா மருந்து வைக்காம இருக்கிற இளநீ. இது நாட்டு இளநீ வந்து அப்படி இவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்டு தூக்கிட்டு வந்து எல்லா பொருளையும் விற்கிறாங்க. இந்த மாதிரி மலை ஏறுறவங்களுக்கு அதை கூட யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க, திருடிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கோண்டி பாக்ஸ் ஃபுல்லாக இல்லை, ஐயோ தண்ணி கேனு இல்லை. இதெல்லாம் இப்போ வீட்டிலேருந்து பாப்பா எடுத்து நான் தண்ணி கேன் நான் இளநீ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மலையின் உச்சியில் தான் பிரம்மாம்பிகை தாயார் உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இறைவனோட அருள் மழையில் நினைலாம் வாங்க. இந்த ஸ்மெல் தான் ஃபுல்லாக லெமன் கிராஸோட ஸ்மெல் தான் அப்படியே அந்த பாதை ஃபுல்லாக இருக்குது. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. என்னடா காட்டுக்குள்ளே தொரட்டு கம்போட போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு ஏறத்துக்கே கஷ்டமாக இருக்குது. அங்கே பாருங்கள், அவர் தம்பி மேலே கடைக்கு வந்து பாரத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அவர் கஷ்டம் எப்படி இருக்கும்? ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்தார். கொடுங்க, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ என்னால் அந்த மூட்டையெல்லாம் தூக்கி நடக்க முடியல. பாருங்கள், ரெயின் ட்ராப்ஸ் சூப்பராக இருக்குது. ஆசிரமம், பக்தர்களுக்கான ஆசிரமமா? ஆமாம், அன்னதானம் எல்லாமே அங்கே போடுறாங்க. அப்பப்போ லெமன் கிராஸ் கொஞ்சம் எடுத்து மோந்துக்கிட்டா எனர்ஜி கிடைக்கும். நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். இந்த மலை ஃபுல்லாக இருக்குது. இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அப்படின்றதுனால சில வன விலங்குகள் இங்கே இருக்க தான் செய்யுது. பர்வதமலையில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அனிமல்ஸ்லாம், வனவிலங்குலாம் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. நீ கொஞ்சம் சொல்ல என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்ட்டு. மான் இருக்குது, மயில் இருக்குது, காட்டுப்பன்னி இருக்குது. ஆளுங்க இல்லாத சைடு மட்டும்தான் வரும். கரெக்ட். ஏன்னா நம்ம தான் அனிமல்ஸை பார்த்து பயப்படுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுங்க நம்மளை பார்த்து தம்பி சொல்கிற மாதிரி அதுங்க தான் நம்மளை பார்த்து பயந்து ஓடும். ஸோ இந்த இடத்துக்கு மேலே வந்து கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு ஆகுது. ஸோ எங்களை தவிர வேறு எந்த வாய்ஸும் இங்கே கேட்கல. காதுக்கு இனிமையாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆயிருந்தால் இந்த இடத்தோட அருமை புரியும். பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது இங்கே தான். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி கடைகள் இருக்குது. அதுவுமே சனி ஞாயிறு மற்றும் பௌர்ணமிகளில் மட்டும்தான் இருக்குமா. மற்ற நாட்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி, உணவுகளை நீங்களே கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. பொதுவாகவே இந்த பர்வதமலை பயணத்தில் இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கூட வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எங்கள் கூட ஒரு பாதி மலைக்கு வழிகாட்டியாக வந்தவர் தான் இந்த தம்பி. இந்த தம்பி என்ன நினச்சாரோ தெரியல, ஆனால் அவங்க பறிச்சுக்கிட்டு போகிற அந்த நெல்லிக்காயை, காட்டு நெல்லிக்காயை எனக்காக பறித்து கொடுத்தாரு.
நான் எதிர்பார்க்காம அந்த தம்பிக்கு செய்த உதவிக்காக அந்த தம்பி எனக்கு கொடுத்த பரிசு தான் இந்த காட்டு நெல்லிக்காய். இது இறைவனோட ஒரு அற்புதமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த விஷயம் அன்னைக்கு மலை ஏறின எத்தனை பேருக்கு இது கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இவ்வளோ தூரம் எங்கள் கூட வந்தார் தம்பி. இப்போ வந்து விடை பெற்று வேறு பாதைக்கு போகிறேன். தம்பி பாய் சொல்லிவிடு. பர்வதமலைனாலே சித்தர்கள் தான். இந்த இடம் அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக, இந்த இயற்கை எழில் சூழ்ந்து இலைகள் தழைகள் அசைகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இங்கே இல்லை. அவ்வளவு அமைதியான ஒரு மூலிகை காடு இந்த சித்தர்கள் தவம் இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த சூழ்நிலையாக இருந்திருக்கு. இந்த கடலாடி வழியாக நாங்கள் வந்த பாதையில் வந்து பெருசாக குப்பைகள் எதுவும் இல்லை. இந்த பக்கம் படிக்கட்டு பாதை இருக்குது. அந்த பாதையில் பொதுஜனம் நிறைய பேர் வந்து போகிறதுனால அது பயங்கர பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற எங்களால் முடிஞ்ச குப்பைகளை சேகரித்து கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் மாட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மண் பாதையும் படிக்கட் பாதையும் ஒன்றா சேர்கிற இடம் இது தான். நாங்கள் காட்டு வழி பாதையிலேருந்து வந்து அந்த இடத்துல ஒரு கடை தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த படிக்கட் பாதையோட ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து பாதை வந்து செங்குத்தாக இந்த மாதிரியாக தான் மேலே ஏறும். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன், இந்த ஃபுல் டவுன்லேருந்து அப்படியே வருது. கையில் ஒரு தடி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் கம்பி பாதை. இதெல்லாம் வந்து பாறைகள் வந்து சரியாக இருக்கிறாங்க. இந்த மலையை பற்றியும் இந்த மலை கோவிலை பற்றியும் பல அற்புதமான தகவல்களை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாதி மலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பின்னாடி தெரிகிற இந்த மலை தொடர்கள் தான் ஜவ்வாது மலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓம் நம சிவாய. இந்த மலைக்கோவில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் செய் நன்னன் அப்படின்ற ஒரு அரசரால் கட்டப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 1700 வருடம் பழமையானது. அதுக்கு முன்னாடியே சித்தர்கள்லாம் இங்கே வந்து தவம் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தோராயமாக பார்த்தாலே ஒரு 2000 வருஷம் பழமையான கோவிலுங்க. கடபாறை பாதை. இந்த ஆல்டிடியூட் பாருங்கள், இது ஒரு அற்புதமான கோவில். இதுலேருந்து இது இப்படி தான் மேலே ஏறுவாங்க. அப்படியே மேலே டாப் வரைக்கும் ஏறணும். 400 அடி வாக்கில் நீங்கள் வந்து இந்த கடபாறையை பிடிச்சி தான் ஏறணும். எப்போ தான் இந்த கடபாறை பாதை முடியுமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே திகிலாக இருந்தது இந்த இடம். இந்த இடத்துல ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிகளை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். இது உங்கள் லைஃபோட எப்படி ரிலேட் பண்ணலான்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லா அடிகளையும் நீங்கள் பொறுமை நிதானத்துடன் எடுத்து வைத்தால்தான் உயரங்களை அடைய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இடம். வந்து கை கால்லாம் நடுங்கிற இடங்க, இது நடுங்கிடுச்சு, பதறுது. திருவண்ணாமலையையும் அதை சுற்றி உள்ள மலைகளையும் மக்களையும் பற்றின தகவல்கள் 10 பாட்டில் மலைப்படுகடாம் அப்படின்ற ஒரு தொகுப்பில் இருக்குது. அந்த பாடலில் இந்த மலையை நவிரமலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பர்வதம்னாலே மலைன்னு அர்த்தம். பர்வத மலைனா மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளின் அரசன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பழங்கால கட்டடங்கள்லாம் வர வழியில் இருக்கும். எம்பெருமான் ஈசனை காண இவ்வளோ ரிஸ்க்கு. நாங்களாம் வந்துருக்கிறோம். அதுதான் மேலே போனோம் கோவிலுக்கு. இது வந்து எந்த விதமான பிடிமானங்களும் இல்லாமல் இறைவனை மட்டுமே இரு கரங்களால் பிடித்து கொண்டு எல்லா மக்களும் வந்து எம்பெருமான் ஈசனை காண ஆவலுடன் செல்கிறார்கள். ஓம் நம சிவாய. அப்படியே வாங்க மேலே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த குப்பையை வந்து பேக்கில் வச்சு, இந்த பாட்டில் வந்து எம்டி, ஸோ இதையும் பேக்கில் வச்சுருக்கோம்.
இந்த மாதிரி உப்பெல்லாம் போடாதீங்க. நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் இறைவனோட இருப்பிடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாதை தான் தென்மகா தேவமங்கலம், இந்நாளில் தென்மாதி மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஊர்லேருந்து வர பாதை. இதுதான் படிக்கட்டு பாதை அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இந்த பக்கமாக இருந்து வந்தோம், இதுதான் காட்டு வழிப்பாதை. ஸோ இந்த பக்கம் வந்து மண் பாதை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்குற 6 பேர் தான் செய்யாறு. நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி இந்த பாதை ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கில் இருக்கும். அங்கே வந்து இந்த கோவிலில் நீங்கள் வழிபட்டதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் படிக்கட்டு ஏறி மேலே வரலாம். இந்த வழியை தான் நிறைய பொதுமக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். எங்களால் வெறும் காலில் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு இங்கே சூடு. நீங்கள் வெறும் கால்லையும் வரலாம், இல்லை செருப்பு போட்டுக்கிட்டும் வரலாம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா மலை உச்சிக்கு போயிடலாம். அங்கே தான் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நிமிடம் எங்களுக்கு அது தெரியல. வாங்க மேலே போகலாம். இந்த இடத்துல கொஞ்சம் சிமெண்ட் படிக்கட்டுகள் போட்டிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோவிலில் 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இப்போ 21ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுலாம் கூட இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் தான் மழை நீரை சேமித்து இந்த இடத்துல பில்டிங்கே கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த நிலைமையை பாருங்கள். இறைவன் இருப்பிடத்தை இந்த மாதிரியெல்லாம் சேதம் பண்ணிவிட்டு அந்த இறைவன்கிட்டயே எனக்கு இறைவா எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல மன நிம்மதியை கொடு அப்படின்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது பழங்காலத்து மதில் சுவர். இந்த இடத்துல பாதை 2ஆக பிரியுது. மேலே ஏறுறதுக்கு ஒரு பாதையும் கீழே இறங்குறதுக்கு ஒரு பாதையும். என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்த இறைவனிடத்தில் நீ எதையும் மறைக்க முடியாது. நீ செய்த யாவையும் இறைவன் அறிவான், அதற்கு ஏற்றவற்றை உனக்கு கண்டிப்பாக தருவான். அறியாமை எனும் அரக்கனை அழிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு தான் வர்றது. ஆனால் இங்கே வந்தும் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை. இங்கே நிறைய குரங்குங்க இருக்கிறாங்க. இவங்களை நீங்கள் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அவங்க உங்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கையில் ஒரு கொம்பு வச்சுக்கோங்க. இறைவனை அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. அன்புக்கு அடிமையாகக்கூடியவன் இறைவன், அன்பிற்காக ஏங்குபவன் இறைவன். அவ்விறைவனை நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அடைய முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆசிரமம், கோவிலுக்கு வரவங்க தங்கிறதுக்கு. அதே மாதிரி பின்னாடி அந்த கோவில் இருக்குது பாருங்கள். கீழிருந்து வர மக்கள் வந்து மண் சுமந்து கல் சுமந்து தங்களால் முடிந்தவற்றையெல்லாம் மலை மேல் சுமந்து வந்து திருவல்லிக்கேணி பர்வதமலை அடியார்கள் திருப்பணி சங்கம் மூலயமா மழை நீரை வந்து தொட்டிகளில் சேமித்து இந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இறைவா, இறைவனுக்கு நன்றி. இதுதான் அற்புதம்னு சொல்கிறது, இதுதான் மேஜிக்னு சொல்கிறது. ஒன்றுமே தெரியல பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாரு எடுக்கிறேன், இங்கே நல்லா இருக்கு. நாங்கள் அப்படியே இறைவனோட அப்படியே ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இது எங்களுக்கு. we are in the mist. சடனாக இந்த இடம் வந்து ஒரு ஊட்டி மாதிரி மாறிடுச்சுப்பா. எத்தனை பேர் சொந்தமாக இருக்கிறீங்க? காட்ஸ் மிராக்கிள். 15 நிமிஷத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் பேசிகிட்டு இருந்தார். 15 நிமிஷம் கூட ஆகலை பேசி, அந்த வீடியோ கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே ஃபுல் மிஸ்ட்டு. நான் இறைவனை எப்பவுமே ரொம்ப 100% இல்லை, அதுக்கு மேலே எத்தனை % நம்புவேன். அங்கே உட்காந்து சொன்னேன், இறைவா உன் அருளால் 15 நிமிடத்தில் இங்கே மழை பெய்யணும். இது பாருங்கள், இது வந்து பியோர் பிளிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் பேரானந்தம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் என்னப்பா. ஆமாம், எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இங்கேருந்து இறங்கியிருப்பாங்க. காலையில் எத்தனை பேர் வந்து சீக்கிரம் இறங்கியிருப்பாங்க. நம்ம டைமிங் பாரு, நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக. நம்ம வந்த டைமிங் இன்னைக்கு ஒரு மேஜிக் நடக்கும். நான் நேற்றே என்கிட்ட நீ சொன்னேன், இன்னைக்கு நடந்திருக்கு பாரு இந்த மேஜிக். காலை 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு இப்போ டைம் என்ன, 2 மணி. எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் 3 மணி நேரத்தில் ஏறிட்டோம், 2 மணி நேரத்தில் ஏறிட்டோம். நாங்கள் மெடிடேட் பண்ணி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்தோம், அனுபவிச்சு. அந்த அனுபவத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம் இந்த ஒரு பேரானந்தம் சொல்லுவேன். பியூர் மேஜிக். இறைவனுக்கு நிகர் இங்கே எதுவுமே கிடையாது. இறைவன் மிக அற்புதமானவன். காலையில் 9 மணிக்கு மலை ஏற ஆரம்பிக்கும் பொழுது நல்ல வெயில் இருந்தது. கீழவே நான் இறைவன்கிட்ட சொன்னேன், சிவசிவா வெயிலை கொஞ்சம் குறைச்சிருப்பா அப்படின்ட்டு. என்னோட வேண்டுதல் இறைவன் காதுகளுக்கு போய் சேர்ந்துருக்குது. அதனால தான் நாங்கள் மேலே வந்த போதே இறைவன் வந்து இந்த மொத்த கிளைமேட்டையும் டோட்டலாக மாற்றிட்டாரு.
இறைவனை நாம் அடையிறதுக்கு மட்டும் இறைவன் நம்மளுக்கு எவ்வளோ சோதனைகளை கொடுக்குறாரு. நம்ம இறைவனை அடைந்ததுக்கு அப்புறமா இறைவனுக்கு நம்ம ஒரு சோதனை கொடுத்தா என்ன அப்படின்னுட்டு, இறைவா உன் அருளால் 15 நிமிடத்தில் இங்கே மழை பெய்யணும் அப்படின்னு நான் போட்ட ஒரு விண்ணப்பம் அதுதான் இப்போ நிறைவேறுது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து பர்வதமலையோட உச்சியா இல்லைன்னா வந்து இது வந்து வேறு எதுனா ஒரு சொர்க்கலோகம் தெரியல. பாருங்க, 10 மினிட்ஸ் அப்படியே எல்லாமே டோட்டலாக சேனியாக மாறி போச்சு. இறைவனை பார்க்க முடியாது, இறைவனை உணரத்தான் முடியும் அப்படின்றது தான் உண்மை. அந்த விதத்தில் இறைவன் எங்களுக்கு நான் தான் இறைவன் அப்படின்னு உணர்த்தின அந்த சில நொடிகள் இதுதான். சில நொடிகள்னு சொல்கிறத விட சில மணி நேரங்கள், ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இதே மாதிரி இருந்தது கிளைமேட்டு. மணிவாசகர் அருளிய திருவாசகத்தில் அச்சோபதிகத்தின் வரிதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ண சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. இந்த அச்சோபதிகத்தின் வரிக்கு இணங்க உடல் சிலிர்த்து உயிர் சிலிர்த்து மெய் சிலிர்த்து நாங்கள் நின்ற தருணம் எங்கள் வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இதுக்கு மேலே கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு அற்புதமான நாள், எங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நாள். அதுதான் அற்புதங்க. கேன்சர்ல அதெல்லாம் வந்து சொல்ல புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க தான் அப்படியே பாருங்க. இது வந்து இறைவனோட இன்னொரு அற்புதம் தான் சொல்லுவேன். இதையும் தாண்டி இன்னொரு அற்புதம் ஒன்று நடந்தது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இறைவன் வருகையை பார்த்து நாம் எப்படி சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி இந்த இயற்கை இறைவனையே நினைத்திருக்கும் எங்களின் வருகையை பார்த்து இயற்கையே சந்தோஷப்பட்ட மாதிரி தான் எனக்கு பட்டது. இங்க எல்லாருக்குமே உடல்ல சிலிர்ப்பு ஏற்படுற அளவுக்கு இறைவன் வந்து எங்களுக்கு அருளினார். தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த சிவாலயத்துக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா விக்கிரகத்துக்கும் அம்மனை தவிர்த்து மற்ற எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் வந்து தீப தூபங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, பூக்களும் எடுத்துகிட்டு வாங்க. பூஜைக்கு உகந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மூலவருக்கு நாங்கள் செய்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கலங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். வேதங்கள் தனியாய் இயமான நாம் பொய்யாயின எல்லாம் வந்தருளி மெய்ஞானமாகி உருவான பெருமானே அஞ்ஞானம் தன்னை. இந்த இடம் முழுமையா விபூதி மனம் தான். அவ்வளவு அருமையான ஒரு இடம், பயங்கரமான வைப்ரேஷன்ங்க. இது ரொம்ப பாசிட்டிவான இடம். நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாவது இங்க போய் எம்பெருமான தரிசனம் செய்துட்டு வரணும். உள்ள போய் அந்த கருவறையில நிற்கும் பொழுது அந்த இடத்துல இருந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இதுவரை நான் உணர்ந்ததிலேயே அதிக வைப்ரேஷன் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக ஆணித்தனமாக சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள், கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. சிவபெருமான் கோவிலுக்கு உள்ளே எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது போக இயற்கையிலையும் எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரிகிறாரா பாருங்க. இது ஒரு பேரானந்தம், இது ஒரு இன்னொரு ஆனந்தம், இன்னொரு சந்தோஷமான அனுபவம். இது லிங்க வடிவில் மேகமாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. சிவசிவா சிவசிவா சிவசிவா. இதுதான் கோவிலுக்கு உள்ளே போகிற நுழைவாயில். இதுக்குள்ளே போனால் தான் எல்லா சந்நிதிக்கும் செல்ல முடியும். தரிசனம்லாம் எப்படி இருந்தது? பயங்கர அற்புதமாக இருந்துச்சுப்பா. சான்ஸ் இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது.
ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட், மறக்கவே முடியாது லைஃப்பில் அந்த மாதிரி. நேற்று வரைக்கும் என்னால் வர முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறது காரணம் அந்த ஈஸ்வரன் தான். அது இல்லாமல் நான் கிடையாது. அதுதான் உண்மை. எப்போவுமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நியூ வேர்ல்டு தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது ஒரு புது உலகம் மாதிரி இருந்ததுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுக்கு இறைவன் இப்படி தான் காட்சி அளிக்கணும்னு நிர்ணயிச்சு தான் எங்களை இங்கே வர வச்சிருக்கிறாரு. அந்த நிர்ணயம் அன்றி யாருக்கும் இப்பேற்பட்ட தரிசனம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இந்த தரிசனம் எனக்கு இப்படி கொடுக்கணும், எங்களுக்கு இப்படி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி எங்களுக்கு கொடுத்தது எம்பெருமான் ஈசன் தான். இந்த பெருமையும் அவரையே சென்றடையும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியும், வார்த்தையே இல்லை. எனக்கு எங்கே பார்த்தாலும் சிவன் தான் தெரிகிறாரு. அந்த மலை மேலே பார்த்தாலும் அங்கே லிங்கம் தெரிகிறாரு. இங்கே பின்னாடி பார்த்தாலும் இந்த லிங்கம் தெரியுது. இப்படி எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு சிலரால் இவ்வளோ தூரம் மலை பயணம் அவங்க உடலுக்கு கடினமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் இங்கே வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோலையே நீங்கள் எம்பெருமானை முழுமையாக தரிசனம் பண்ணி இங்கே வந்து போன பலனை பெறுமாறு எம்பெருமானை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்பேற்பட்ட மிக சிறப்பான தரிசனம் எம்பெருமான் ஈசன் எனக்கு அருள் பிச்சையாக கொடுத்தாரு. அதை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இறை வழிபாட்டாளர் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக முழுமையாக புரியும். இங்கே நாங்கள் அனுபவித்த அந்த பேரானந்தம் அவங்களாலேயே இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உணர முடியும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேறு எந்த காரணத்துக்காகவும் இந்த வீடியோ கிடையாது. இந்த முழு பயணத்தையும் நாங்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எம்பெருமான் இதுக்கு அப்புறமும் நிறைய அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்தாரு. பல அற்புதங்களையும் எங்களுக்காக செய்தார். அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன், பாருங்கள். இந்த கடபார பாதையில் மேலே ஏறி வந்த அனுபவமே ஒரு தனி அனுபவம் தான். இப்போது நாங்கள் இந்த தண்டவாள பாதை வழியாக கீழே இறங்க போகிறோம். இந்த இடத்துல எந்த விதமான பிடிமானமும் கிடையாது. எல்லா சைட்லேயும் வந்து ஆழமான பள்ளம் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இந்த இடத்துல. இதுதான் அந்த ரொம்ப டேஞ்சரான அந்த தண்டவாள பாதை. இது சேலஞ்சிங்கான பாதை. உள்ள வச்சுருங்களா இல்லை எப்படி போகும்? நீ ஏன் பார்க்குற முன்னாடி திருப்பி போயா? நல்லா கேப்சர் ஆச்சா? நம்ம பசங்களாம் ரெடியாக இருக்காங்க, ரெடியாவா பாருங்க. இந்த இடம் ரொம்ப செங்குத்தான இறக்குங்க. இந்த இடத்துல இறங்கும் பொழுது கைப்பிடி வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி தான் இறங்கணும். ஒரு அடியாக எடுத்து வச்சு இறங்கணும். ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான ஸ்பாட்னு தான் சொல்லணும். காற்று வேற எதிர்காற்று பயங்கரமாக வீசிச்சு நாங்கள் இறங்கும் பொழுது. இது ஒரு 400-450 அடி இருக்கும் இந்த இறக்கம். கண்டினியூஸாக இதே மாதிரி தான் திரும்பி இறங்கிட்டு இருந்தோம். வயசானவங்க, பெண்கள், சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த பாதையில் தான் வந்து போகிறாங்க. வேற லெவலில் இது ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஸ்டீப். இது 90 டிகிரி ஸ்டீப் தான். 90 டிகிரி ஆல்மோஸ்ட் ஒரு 80 இருக்கும். இப்படி இறங்குது. அதுவும் அங்கே பாரு. என்னப்பா? கைஸ், இது கம்மி ரியல் வீடியோ. அப்படியே ஹார்ட் ரேட்லாம் அதிகமாகுதுங்க. எவ்வளோ பெரிய வீரர் சூரர் ஹார்ட் கையில் வந்து இந்த இடம் வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ்.
சட்டனா செம்ம ஃப்ராக்ரன்ஸ், சரியான ஸ்மெல். ஊதுவத்தி ஸ்மெல் எப்படி வருதுன்னே தெரியல. இப்போ கூட என்னன்னே இப்பயும் இந்த காத்துல அகைன் இல்ல பையா இல்ல அங்கெல்லாம் வரல, இந்த பாறையை தாண்டி வருது. அங்க போய் தான் தெரியல, அங்கேயும் தெரியல. இந்த இடம் மட்டும் தான் அடிக்குது. அருமையான ஒரு வாசனை கூட இருக்கலாம். மேபி இருக்கலாம். இவ்வளோ ஸ்பெட் ஆகுமாங்க? இல்லை இந்த அளவுக்கு ஸ்பெட் இருக்கு. நிறைய ஏத்தனா கூட ஆகும். பட் ஆனா ஒரு இங்க மட்டும் அடி அங்க இல்ல. நீங்க கொஞ்சம் அப்படி கீழே போயிட்டு சொல்லுங்க ஸ்மெல் வருதான்ட்டு. இல்ல இந்த இடம் ஸ்டாப் ஆயிடுச்சுல, அதுதான் சொல்றேன். அது எப்படி இந்த வாசனை எப்படி நாங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு 500 ஊதுபத்தியோ இந்த ஜவ்வாது இந்த சந்தனம் இந்த இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கலந்து தெளிச்சா எப்படி ஒரு வாசம் வருமோ அந்த அளவுக்கு ஒரு வாசம் இருக்கு இந்த இடத்துல. ஒரு பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஆனா அவர் அங்க போயிட்டு சொல்றாரு அந்த இடத்துல ஏதோ ஆனா ஒரு இது ஒரு 15 அடி ஒரு 15 அடிக்குள்ள இந்த வாசம் வந்து சுருங்கிடுது. இதை தாண்டி வாசம் இல்ல. சித்தர்கள் அருவமான நிலையில காட்டுக்குள்ள இருப்பாங்க, தவம் புரிவாங்க அப்படின்ற பலர் சொல்லி நான் கேள்வி அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு அந்த உண்மையை உணர்ந்தேன். இது காலியான இடம் தான். நாங்க அங்க இருந்து இந்த பாதையில இப்படி வந்துட்டோம். இது வந்து ஒரு இன்னொரு அற்புதம் தான் சொல்லுவேன். உண்மையாவே இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு வெறும் காலில் ஏறினதுனால இறக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடக்கிறதுக்கு. ஆனாலும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடந்து வந்தோம். அங்கே பாருங்கப்பா, ஏய் நம்ம நிற்கிற இடத்துல இருந்து இந்த மலைப்பகுதியில் நாங்கள் ஒரு 9 மணி நேரம் இருந்தோம். சுத்தமான காற்று, உடம்புக்கு தேவையான ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடச்சிது. நான் முந்தின நாள் முழுமையாக தூங்கலை அப்படின்றத நான் உணரவே இல்லை. ஏன்னா பாடி வந்து அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. கோச்சாச்சே, ஒரு முற்றிலும் புதிய அனுபவங்க இது எங்களுக்கு. ரெண்டு பேருக்குமே ரைட் நீல செம வலிங்க. பட் இந்த என்டியூரன்ஸ் ஸ்டாமினா இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் வந்து நீ பெயின் ரொம்ப அமைதியான இடம், யாருமே இல்லை பாருங்க. இந்த பாதையில் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு போகிறாங்க. சரி என்னால் கைக்கு முடிஞ்சது நான் கொஞ்சம் அது இப்போ காமிங்க. இந்த மாதிரி ஒன்று ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தோம். இந்த மாதிரி இது மாதிரிலாம் போட்டு போகிறது நல்லதே கிடையாது. பாருங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் என்ன பண்ணுறீங்க? பொறிக்க கீழே எடுத்து விடுவோம். இப்போ சனி ஞாயிறில் போடுறதெல்லாம் எப்போ? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எடுத்து எல்லாத்தையும் பொறிக்க சுத்தமாக கீழே இறங்கிடுவோம். அப்படியா? ஆமாம். ஆனால் இந்த பள்ளத்துலலாம் தூக்கி போடுறானுங்களே அதெல்லாம் எங்கே இருந்தாலும் எடுத்து ஆகணும். நம்ம கண்ணுக்கு தெரிவித்து போகிற எடுத்துடணும். அப்படிங்களா? ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி இல்லை காலம் எம்மா இருக்குனுக்கிறா, காலை வைக்கவே இடம் இருக்காது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டு கரெக்டு. இன்னும் பௌர்ணமிக்கெல்லாம் பாருங்க நடக்கட்டும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாளாக நீங்கள் கேட்டு போகிற அது அத்துப்படி ஆகலாம், காலை வைக்கவே இடம் இருக்காது. எம்மா வீடு இப்போ இந்த தண்ணி இப்போ இந்த நேரத்துக்கு இன்றைக்கி விழுத்தான் அது காணலாம். இவ்வளோ குப்பை. ஆமாம், அது சுத்தமாக அந்த கடைக்காரர் பூரா அவங்கவுங்க ஏரியா எம்மா வந்தோரமோ அது பூரா பொறிக்கணும். அது அந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு கடைக்கு பர்மிட். ஆமாம், இல்லைனாக்கா அவங்க ஆஃபீஸுக்கு போச்சுன்னு வச்சுக்கா ஒரே ஒரு நிமிஷம் கூட மேலே விட மாட்டாங்க, எல்லாரும் கீழே இறக்கிடுவாங்க. நீங்கள் எதே ஜாஸ்தி ஆகிடும் தானே, எதையும் நீங்கள் வைக்கக்கூடாதுன்றவாங்க. ஆமாம். கடையே இருக்கக்கூடாது, இறங்கி கீழே நிடுவாங்க. அது பூரா நாங்கள் பூரா மோட்டர் கட்டி போய் கீழே எடுத்து போய் செல்லில் இறக்கி அவங்க அனுப்பிடணும். இல்லைன்னா சேர்த்தா காடின்னா அவனுக்குறா. அப்படின்னா அந்த குப்பைங்களை வந்து இந்த மாதிரி கடைங்க பக்கத்துலேயே அவங்க கிட்டே போட்டிங்கன்னா அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்து போடுவோம். நீங்கள் அந்த பள்ளத்தில் மேட்டில் காட்டில் ரொம்ப இது முள்ளில் போட எப்படி எடுக்க முடியும்? ஆனால் அவங்க கடை பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா கூட அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க கீழே. அந்த மாதிரி பையில் மூட்டையில் போட்டு எடுத்துன்னு போகிறாங்க. இது நல்ல விஷயம், பரவாயில்ல, குட். அதாவது சண்டே மத்தியானத்துக்கு மேலே இவங்க மொத்த குப்பைகளையும் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ அது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் குப்பைங்க. இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து கீழே மலை அடிவாரத்தில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்களாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதில்
இன்னொன்று என்னென்னா இப்போ இவங்க கைக்கு ரீச்சபிளாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ இதுக்கு தூக்கி இந்த பள்ளத்துக்குள்ளே அந்த மாதிரி உள்ளே போடுறாங்க. இந்த பக்கம் உப்பு போடுறதே தப்பு. உள்ளே போடுறாங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் சென்சிபிளாக நம்ம இந்த மாதிரி ஓரத்துலேயே நீங்கள் எங்கன்னா போட்டிங்கன்னா கூட. ஸோ அவர் வந்து மூட்டையில் கட்டி அதை பதமாக கீழே எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளோட இயற்கை, நம்மளோட வனப்பகுதி, இதை வேறு யார் காப்பாற்றுவா? நம்ம தான் காப்பாற்றணும். இதுவே ஒரு புண்ணிய செயல் நம்மளுக்கு. இப்போ இந்த இருட்டில் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். எப்பயுமே இந்த மாதிரி பாதையில் வரும்பொழுது கையில் ஒரு கொம்போ குச்சோ வச்சு தட்டிக்கிட்டே வரணும் இருட்டில். எங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாரு. காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ஃபுல் டே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது நைட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போனா டைமு 6:30 ஆயிடுச்சா? 6 o'clock. இது வந்து காமன் குக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக் தான். ஸோ அதனால் பயம் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பல பாம்புகள் அங்கே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நைட் டைமில் போகிறவங்க கேர்ஃபுல்லாக போங்க. காலையில் கிளம்பணும் இல்லையா, அந்த மடத்தில் நைட்டு வந்து பூஜை. இந்த மடத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மௌன யோகி வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாருங்க. வந்து மலை மேலே வந்து தவம் இருக்கிற 15 வருஷம் தனியாகவே தவம் இருந்தார். அப்போலேருந்து வந்து அவர் வந்து பேசுறது கிடையாது. நல்லா பேசுகிறவர், நல்ல டபுள் டிகிரி முடிச்சவர் அவர். மலையில் ஒரு 14 வருஷம் தவம் இருந்துட்டு அங்கே உள்ள மடம் வந்து ஃபுல்லாக கட்டினார் அவர். சிவன் கோயிலெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது பருவதமலை இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆனது காரணம் நம்ம மௌனசாமி தான். அவர் வந்து நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜீவசமாதி ஆகிட்டார் அவர். அவருக்கு அப்புறம் நம்மளோட மௌனசாமி உள்ளுக்குள்ளே அவர் இருக்கிறார், வெளியில் வரமாட்டார் அவர். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அவரோட சிஷியர் அவர் கூட 20 வருஷம் கூட வந்து இப்போ நம்ம மடத்து நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிறார். நாங்கள் வந்து எங்கே இருக்குது? அதுக்குள்ளே இருக்கார். ஆமாம், அதுக்குள்ளே இருக்கிறார். அவர் வெளியில் வரமாட்டார். அந்த உள்ள ஒரு ரூம் இருக்கு. ஆமாம், அந்த உள்ள ரூம் இருக்கார். ஆமாம் இருக்கார், வெளியில் வரமாட்டார் அவர். நைட்டில் மட்டும் ஒரு வேளை, நைட்டில் மட்டும் இப்படி வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு உள்ளே போயிடுவாருங்க அவர். ஓ, அவரோட சிஷ்யர் இவர். ஆமாம், அவரோட சிஷியர் அவர். வெளியில் பின்பற்றி அவர் நடக்கிறார் அவர். ஓகே, இப்போ மடத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். சரி. மலை ஏற வந்த அசதியில் இந்த ஆசிரமத்திலே நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கஞ்சி சாதம் கொடுத்தாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச டொனேஷன் தாயார் மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஒரு அருமையான தரிசனம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஒரு நாள் அனுபவம் எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களோட மனசில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லாமல் கிளம்பணும். 9 மணிக்கு அங்கே கிளம்பணும். நைட்டு 1 மணி போல் நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆனோம். இப்படி தான் நாங்கள் இந்த ஒரு நாள் பயணத்தை முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்